பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமி தனு தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமி தனு சண்மு பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 28/9/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6-9 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 - 10:30 வரை, குளிகை காலம் 6 - 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 - 3 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி தடைகளோடு வருமானம் பெருகி வாழ்க்கையில் போராட்டமான சூழல்களில் மீறி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சி, பயிற்சி, பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர் இன்று பயணம் மேற்கொண்டால் அந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக அமையும். சிலருக்கு சோதனைகள் இருந்தாலும் சோதனைகள்லாம் மீறி பயணம் வெற்றிகரமாக அமைய நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் இன்ஸ்டிடியூட் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பயணம் வெற்றி அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வருமானம், புதிய தொழில் வாய்ப்பு, புதிய நண்பர்கள் சேர்க்கையால் புதிய வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது திடீர் வாகன யோகம் அமையும், வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு ராசியிலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில போராட்டங்களையும் மாமன் வழி உறவால், மாமனார் வழி உறவால் தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிலருக்கு பத்திர பதிவு செய்வதில் இடையூறு, நிலம் பதிவு செய்வதில் இடையூறு இருந்தாலும் வருங்காலத்தில் அவற்றை சாதித்து காட்ட ஆயத்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஸ்ரீவைகுண்டத்தில் அருள்பாலிக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சிலருக்கு தாய் வழி உறவில் திருமணமும் சிலருக்கு அத்தை வழி உறவில் திருமணமும் கைகூடக்கூடிய புதிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சிலருக்கு 2வது திருமணம், முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் 2வது திருமணத்திற்காக வாழ்க்கை துணையை தேடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த நேரத்தில் உங்க ராசியிலேயே பயணிக்கக்கூடிய சூரிய பகவானும் புதிய வாய்ப்புக்கு அடித்தளமிட்டு அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும். திடீரென்று அதிகாரம் செலுத்தி சாதித்து காட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நாளில் சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய ஞாயிறு ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய பகவான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக, வருமான விஷயமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் தடைகளோடு சில அலைச்சல்களோடு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நாளில்
கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வருமானம், புதிய நெருக்கடியிலிருந்து விடுதலை என்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்த தவறு, மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்த தவறு என்று பொருளாதாரத்தில் தவறு செய்திருந்தால், குடுக்கல் வாங்கல்ல, காசு பணத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவற்றை மாட்டி விட்டு விடுவார். இந்த நேரத்தில் பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தவறுகள் சரி செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. உங்கள் கோபத்தை தூண்டி விடுவது போல அனாவசியமாக வாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துவிடும். இந்த நேரத்தில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய விநாயக பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. புதிய உறவுகள், புதிய நெருக்கடிகள், புதிய சிக்கல்கள் இது எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஏன்னா 7.5 சனியில் பாத சனியில் இருக்கீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுறீங்க. ஏதோ விட்டு மழை விட்டா துவானம் விடல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடி வருது இல்லையா? அவற்றையெல்லாம் திட்டமிட்டு சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஒசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர பகவானும் மனசில் நினச்சிட்டு, அங்கே இருக்கிற சிவபெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு பல புதிய வாய்ப்புகள் கைகூட போகுது. 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன் நோயிலிருந்து எதிரிகளை வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் அருள்பாலிக்கூடிய பிரித்திங்கரா தேவியை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது எதிரியை வெல்லும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு புதிய வாய்ப்புகள் கைகூட போகுது, புதிய உறவுகள் கைகூட போகுது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து புதிய தொழில் வாய்ப்பை முயற்சியின் பயனாக கடுமையாக முயற்சி பண்ணணும். முயற்சியின் பயனாக புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய நாமகிரி தாயார மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் முயற்சி பலிதமாகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, அதில் ஏகாதசியும் வருது. இது எல்லாம் சேர்ந்து ஏகாதசி திருநாளில் நின்ற பெருமாளை வழிபடுவதை விட படுத்த பெருமாளை வழிபடுவது சிறப்பு. திருவோணத்தில் நின்ற பெருமாளையும் ஏகாதசி திருநாளில் படுத்த பெருமாளையும் வழிபடும்போது, ஏகாதசி திருநாளில் படுத்த பெருமாளை வழிபடுவது எதனால் என்றால் கர்ம வினையானது குறைந்துவிடும். உங்களுடைய கர்மா ஃபுல்லாக எடுத்துருவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கர்மாவை நீக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயையும் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.